ஆத்மா வணக்கம் வணக்கம்மா. உலக அளவில் நிறைய விதமான பயிற்சிகள் இருந்தாலும் சரி, இந்த தியான பயிற்சிக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்றாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உலக லெவலில் பலவிதமான பயிற்சி எல்லாமே தியான பயிற்சி தான், அதுக்குன்னு தனி ஒரு இல்லை. அப்போது அத்தனை பயிற்சிகளும் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா தியானம் பண்ண தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான். அப்போ தியானம் என்ன அப்படின்னா இறைவனுக்கு தன்னை தானம் கொடுப்பது தியானம். அப்போது அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு முறையில் அதை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாருமே அந்த இறைவனை அடையிறதுக்காக வகுத்த வழிகள் தான் இதெல்லாம். இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, எல்லா வழிபாடுகளுமே உடல் சம்பந்தப்பட்டு இருக்கும், பெருவாரி உடல் சம்பந்தப்பட்டு இருக்கும். இப்போது கிரியா யோகம் இருக்குது, பரியங்கா யோகம் இருக்குது, லம்பிகா யோகம்னு இருக்குது, ராஜயோகம்னு இருக்குது. யோகத்தில் இத்தனை விதமான யோகங்கள் இருக்குது. இத்தனை விதமான யோகங்களும் எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா இறைவனை அடையிறதுக்காக வைக்கப்பட்டது. ஆனால் இறைவனை அடையிறாங்களான்னா அடைய முடியல. ஏன் முடியல அப்படின்னா அவங்களுடைய மனம் வெறுமையை விரும்பலை, புகழ்ச்சியை விரும்புது. எந்த ஒரு மனம் புகழ்ச்சியை விரும்புதோ அந்த மனம் இறைவனை போய் சேராது. இகழ்ச்சியும் புகழ்ச்சி, எப்போ புகழ்ச்சியை விரும்புறியோ இகழ்ச்சியும் விரும்பணும், அப்போ தான் சமமாகும். அது நீ புகழ்ச்சியை மட்டும் விரும்பிட்டு இகழ்ச்சி வரும்போது நீ மனவேதனையில் விழும்போது நீ இறைவனை போய் அடைய முடியாது. இத்தனை யோக முறைகளும் எதுக்காக வகுத்து அவங்கவுங்க ஒவ்வொரு வழியில் வகுத்து அந்த இறைவனை அடையிறதுக்காக தான் வகுத்து வச்சுக்குது. அதுக்காக தான் வகுப்புகள் எடுக்கிறாங்க, அதனால் உபதேசங்கள் கொடுக்குறாங்க. இவ்வளவும் அதுக்காக இறைவனை அடையிறதுக்கு தான். ஆனால் இந்த மனிதனுடைய ஆசையால் அந்த இறைவனை அடைய முடியாத உலகத்திலேயே பறந்து இறந்து துன்பப்பட்டு வாழறானே தவிர, சரி இந்த போல துன்பங்கள் படுறோம், இதை விட்டு நல்ல வழி, சிறப்பான வழி, தெய்வீக வழி, அதில் பயணம் பண்ணலாம், மன அமைதியை தேடலாம், இறைவனை கூட நீ அடைய வேணாம். இப்போ சின்ன ஒரு விஷயம், ஏதாவது வீட்டில் ஒரு துக்ககரமான விஷயம் வந்துச்சுன்னா நம்ம தன்னறியாமே தோண்டு போயிடுவோம். அது இயற்கை. கேட்டால் அந்த துக்கத்தை பல பேர்கிட்ட பகிர்ந்துமே தவிர அதிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. ஆனால் இந்த யோக முறைகள் சீரான யோக முறைகளாக இருந்தால் அது யார் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, இதில் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உலகத்தில் பல மகான்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போவும் பல பேர் நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அத்தனையும் மன நிம்மதியை தரும். எந்த சின்ன துக்கத்துக்கும் தோண்டு போக மாட்டீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு அளவு மீறி அகங்காரம் கொண்டு அலைய மாட்டீங்க, அமைதியான வாழ்வீங்க. இதுக்காக தான் அந்த தியான பயிற்சிகள்லாம் வச்சுருக்குது. அதை முறையாக கற்றுக்கணும், முறையாக கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டே நம்ம மகான் நின்றுட்டு வராங்க, அதனால் எல்லோரும் அவங்க கெட்டுறது இல்லாமல் மற்றவங்களும் கெட்டு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உபதேசங்கள் கொடுக்குற குரு தகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த தகுதியை நீ வளர்த்துக்குன்னு உபதேசம் கொடுத்தீங்கன்னா அது தவறில்லை. உனக்கே தெரியாத நீ ஏதோ புஸ்தகத்தில் படித்து போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நீயும் கெட்டு அவனையும் கெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. சுவாமி, எனக்கு இன்னொன்று ஒரு கேள்வியும் இருக்குது. கேளுங்கம்மா. வாழ்க்கையில் மனுஷன் பிறந்து அவனோட உடம்பை சுருக்கி வருத்தி இந்த மாதிரியான யோக நிலை பண்ண வேண்டியிருக்கு. அது எதனாலங்க ஐயா? வாழ்க்கையில் மனித மட்டமாக பிறந்திருக்கிறான். கோடான கோடி ஜீவராசிகளும் பிறந்திருக்குது. மனித மட்டும் பிறப்பு இல்லை, எண்ண முடியாத அளவுக்கு 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குதுன்றான். அப்படி அத்தனையும் பிறந்து தான் இருக்குது, அத்தனையும் இறக்க தான் போகுது. மனிதனும் பிறந்தாச்சு, நீ என்ன வாழ்ந்துடுவேன், நிலையாக நிற்பியா? இல்லை உன் பேர் நிலையாக நிற்குமா? இப்போ நீ வசதியாக இருக்கிற, உன் பாக்கெட்டில் பணம் இருக்குது, உன் மனசில் தைரியம் இருக்குது, இப்போ எல்லாரும் உனக்கு அடங்கி நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு உன் உடல் தள்ளாடும் போது உன் மனபலமும் போயிடும், பாக்கெட்டு பணமும் போயிடும். இது ரெண்டும் போகும்போது உன்னை யாராவது மதிப்பாங்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் உலகம் மதிக்குமா? உடலை வருத்தி உயிரை உறுதியாக்கி ஆன்மாவோட கலந்து ஆன்மா இறைவனோட கலக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் நிரந்தர பேர் இருக்கும்.
இல்லையா? நீ எவ்வளோ தான் இங்கே இந்த வாழ்க்கை வாழ்ந்தினாலும் எவ்வளோ நாள் வாழ்ந்துடும், ஒரு 50 வருஷம் வாழ்வேன், இல்லை 100 வருஷம் வாழ்வேன், அதுக்கு மேலே உன் பேரே இருக்காது. ஒரு மனிதன் நான் ஏன் கடவுளை கும்பிடணும், எனக்கு என்னத்துக்கு கடவுள், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லின்னு தெரியுறோம். ஒரு நோய்வாய் வந்து பட்டு விழுந்துட்டேன்னா அன்னைக்கு யார் உன்னை காப்பாற்றுவான்? அன்னைக்கு நினைக்கிற கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன்னுட்டு, அன்னைக்கு தப்பு பண்ணுறதை விட இன்றைக்கி பல மகான்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழியில் போனீங்கன்னா அதை நீங்கள் அந்த வருத்தப்பட வேண்டிய அவசியமே வராது. அதனால் மனிதன் மட்டும் பிறக்கல, பல ஜீவராசிகள் 84,000 கோடி பிறந்து இருக்குது. ஆனால் இந்த 84,000 கோடியில் ஒருவனுக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்னு தெரியும், மனிதனுக்கு மட்டும்தான். மற்ற ஜீவராசிக்கு தெரியாது. ஏன்னா இந்த உடல் அமைப்பு ஆகப்பட்டது இறைவனை அடையிறதுக்காக பல பிறவிகளை தொடர்ந்து, அதுக்கு தான் புல்லாகி பூண்டாகி கல்லாகி பல்லுயிராய் ஆகினார். இத்தனையும் தாண்டி வந்து மனிதன்ன்றது உச்சக்கட்டத்தினுடைய பிறப்பு, பூமியினுடைய பிறப்பு. இந்த உச்சக்கட்டத்தினுடைய பிறப்பை நீ முடிக்கணும்னா இறைவனை தேடணும். இறைவனை தேடணும்னா சுத்தமான மனசு, பொய் சொல்லாத வாழ்க்கை, இப்படி வாழும்போது தான் அந்த இறைவனை அடைய முடியும். அதுக்காக வந்ததை தவிர இப்போ ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் தடகாத்தமாக இருக்க போகிறேன். 60 வயசானோடனே கையும் காலம் தள்ளாட போது, அன்னைக்கு உடல் வர்த்தி தான் ஆக போகுது. அப்போ என்ன பண்ண போகிற நீ? நிரந்தரமாக இருப்பியா? நிலையான உடலா? நீ பிறக்கும்போது குழந்தையா பிறந்த, அப்படியே இருந்திருந்தீங்கன்னா எனக்கு அழிவே இல்லைன்னெல்லாம் வளர்ந்துக்கினே வந்து வாழ்ந்துட்டிய. இனிமேல் ஒரு நாள் அது தள்ளாடு தானே போகுது. அந்த தள்ளாட்டை இறைவனுடைய வழியில் தள்ளாடினா என்ன தவறு? அது புனிதமான வழி இல்லையா? அந்த வழியில் போகிறது புனிதமான செயல் இல்லையா? அதை தேடி முக்தி அடைகிறது தான் முக்தி, மோட்சம், வைகுந்தம், கைலாசம்லாம் சொல்லி வச்சுக்கிறது அதுக்கு தான். ஏன்னா இந்த பிறவியை தவிர்க்கிறதுக்காக வந்த இது செயல்கள் இதெல்லாம். அந்த செயல்களை மகான்கள் நமக்கு பல பேர் கொடுத்துட்டுக்கிறாங்க. அதை மனிதர்கள் கேட்கறதில்ல. ஏன்னா கேட்குறதுன்னா ஆசையே ஒரு அளவோடு வாழலாம் மனுஷன், தவறே கிடையாது. ஆனால் தன்னுடைய ஆசையை மனசுக்குள்ளே எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் வாழும்போது ஆபத்துக்களும் துக்கத்திலையும் தான் வாழ வேண்டியது வரும். அதை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னா உங்களுடைய உழைப்பை நம்பி வாழுங்க, தெய்வத்தை நம்பி வாழுங்க, உங்களுக்கு துன்பமே கிடையாது. பல பேரை ஏமாற்றலான்னு வாழ்ந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு உங்களை எல்லாரும் ஏமாற்றும் போது பல துக்கப்படுவீங்க நீங்கள். அதெல்லாம் விட்டுட்டு நல்லது இறை வழிபாட்டில் செல்லுங்க. ஐயா சொல்லுமா. நம்ம இப்போ வந்து தியானம் பண்ணுறப்போ சரி, நம்மளுக்கு வந்து ஒரு உச்சகட்டமான வந்து ஒரு நிலை வந்து கிடைக்குது. சரி, அது போட்டோம், அது பாட்டுக்கு அது போட்டோம். நம்ம ஒரு மனசில் வந்து ஒரு உச்சக்கட்ட அமைதி நிலை ஏற்படுதுங்க ஐயா. சரி, அதுதான் வந்து தியானத்தோட வந்து கடைசி நிலையா, இல்லை வந்து அதுதான் வந்து முதல் நிலைங்களா? தியானம்ன்றது எதுக்காக பண்ணப்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மனிதனுடைய மனம் ஒரு அமைதியே இழந்து போச்சு. அந்த அமைதியை இழந்ததால் அவன் அமைதி வேணும்னுட்டு தியானத்துக்குள்ளே வரான். ஆனால் அந்த தியானமாகப்பட்டது முறையான ஒரு குருக்கிட்ட முறையான ஒரு தியானத்தை தெரிஞ்சுக்கின்னு வந்து தியானம் பண்ணால் தவறில்லை. ஆனால் தியானம் என்னான்னு தெரியாத கண்ணில் பார்த்து யாரோ கண்ணை மூடிக்கின்னு உட்காந்துங்கிறாங்க, அவங்க தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு நீயும் கண்ணை மூடிக்கின்னு உட்காந்து மனசை அலைய விட்டால் அது தியானம் இல்லை. மனமாகப்பட்டது எந்த செயலும் இல்லாமல் அமைதியாக ஒரே இடத்துல நிலைச்சி நிற்கும்போது உன்னுடைய நினைவை தவிர உலகத்தில் வேறு எந்த நினைவும் இல்லைன்னா அதுதான் உண்மையான தியானம். அப்படிப்பட்ட தியானத்தை நீ அடையணும்னு சொன்னால் ஒரு நல்ல குருக்கிட்ட இப்போ அந்த தியானம் எப்படி செய்யணுன்ட்டு பழகிக்கணும். பழகினால்தான் வரும். எந்த ஒரு செயலும் பழகாமல் வராது, பழகினால்தான் வரும். ஆனால் தியானம்ன்றது மனிதனுடைய மன அமைதிக்காக பண்ணுறது. அது ஒரு லிமிட்டு தான் அது. ஆனால் அதை கடந்து இறைநிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நிலையை அடையிறது தான் உச்சக்கட்ட தியானம். சாதாரண இந்த மனிதர்கள் பண்ணுற தியானமெல்லாம் தன்னுடைய மன ஓச்சலுக்காக பண்ணுற தியானம். அது முழுமையான தியானம்னு சொல்ல முடியாது. அதை ஏதோ அவனுடைய மன நிம்மதிக்காக ஏதோ 10 நிமிஷமோ அரை ஹவரோ அமைதியாக உட்காந்துன்னு இருக்கணும், எந்த சிந்தனையும் இல்லாமல் நினைக்கிறான். ஆனால் சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. சிந்தனைகள் வந்துக்கினே இருக்கும், எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். ஏன்னா பல செயல்கள் செய்கிறோம், அந்த செயலினுடைய தாக்கம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த தியானத்தில் உட்கார்ந்தும் போதும் அந்த தாக்கங்கள் வந்து நம்மளை தாக்கிக்கினே தான் இருக்கும். அப்போ அது முறையான குருக்கிட்ட போய் அதை முறையாக கற்றுக்குன்னு தியானம் செய்கிறது தவறில்லை. ஆனால் அந்த தியானம் மனித லெவலுக்கு தான் உண்டே தவிர மகானுக்கு இல்லை. மகானுக்கு அதை கடந்த நிலை.
ஏன்னா தியானம்ன்றது நீ கண்ணை மூடின்னு உட்காந்துங்கிறது தான் தியானம், இது மனிதனுக்கு. ஆனால் மகானுக்கு தியானம்ன்றது தன்னுடைய உடலை விட்டு வெளி உலகத்தை சஞ்சாரம் பண்ணுறது தான் உண்மையான தியானம். அந்த தியானம் எல்லாரும் பண்ணிட முடியாது, அது மகான்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா மகான்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே உலக பற்று இல்லாமல் வர்றதால அவங்க மனம் அடங்கி போயிருக்குது. அப்படி அடங்கிறதால அவங்க வெளி உலகம் சஞ்சாரம் பண்ண முடியும். சராசரி மனிதன் தொழில் செய்துக்கின்னு குடும்பத்தை வச்சுக்கின்னு பணத்தை வச்சுக்கின்னு இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி அதன் தியானம் பண்ண வாய்ப்பே கிடையாது. சும்மா ஒன்றா ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம், நிஜத்தில் பண்ண முடியாது. கண்காணி இல்லை என்று கள்ளல் பல செய்வார், கண்காணி இல்லை இல்லாத இடமே இல்லை, காணுங்கால் கண்காணி யாக் கலந்தெங்கும் நின்றனை கண்காணி கண்டார் கல் அழித்தாரே. இதில் அவர் மனுஷன் தப்பு செய்தது நம்ம யாரையும் பார்க்கல, நம்ம என்ன வேணால் தப்பு செய்யலாம், ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லாமே இடத்துல இருக்கிறனாக்கா அது கூட தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ உணர்வுபூர்வமாக அதை உணர்ந்தவங்க, அப்போ அவர் யாரை சொல்கிறாரு? மனசுக்குள்ளே இருக்கிற கடவுளை சொல்கிறாரா, இல்லை சூக்ஷ்மமாக இருக்கிற கடவுளை சொல்கிறாரா? மனசுக்குள்ளே எப்பவுமே கடவுள் கிடையாது. மனசுக்குள்ளே எப்பவுமே கடவுள் கிடையாதும்மா. மனசுக்குள்ளே மனுஷன்தான் இருக்கிறான், ஆன்மாக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. எந்த மனுஷனுக்குள்ளவும் கடவுள் கிடையாது, மனசுக்குள்ளே மனுஷன்தான் இருப்பான். ஆனால் ஆன்மாவுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. இந்த மனமாகப்பட்டது ஆன்மாவை தேடணும், அதுக்கு தான் உபதேசமே கொடுக்குறோம். இந்த மனம் போய் எப்போ ஆன்மாவில் இணையுதோ அப்போ மனம் இருக்காது, ஆன்மா செயல் மட்டும் இருக்கும். ஆன்மா செயலினுடைய தத்துவம் என்னன்னா வேற்றுமை இல்லாதது. இறைவன் அதனால்தான் நான் ஒரு பாடலில் கூட சொன்னேன், மறைந்திருந்தே விளையாடும் மனசாட்சியன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். இப்படி சொல்லியிருக்குது, அது என்ன சாமி அப்படின்னு. மனசு செய்கிற செயலெல்லாம் உலகத்துக்கு தெரியும், ஆனால் ஆன்மா செய்கிற செயல் உலகத்துக்கு தெரியாது. அப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அது சாட்சி பொருளாக. இப்போ நீ நான் இங்கே இருக்கிறோம், யாருமே இல்லை, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். ஆனால் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆன்மா சாட்சி பொருளாக நிற்கிது. இந்த சாட்சி பொருள் தான் இறப்பில் பிறப்பு எடுத்து கொடுக்குது. இதை நீ செய்த தவறுகள் நன்மைகள் அத்தனையும் தீர்த்துட்டு வா, அப்போ தான் என்னோட சேர முடியும் அப்படின்னு தான் இந்த பிறப்பு தொடர்ச்சியாக நடக்குது. ஜனனமும் மரணமும் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது வரோம், பார்க்குறோம், சந்திக்கிறோம், பேசுகிறோம், பிரிஞ்சிடுறோம். யாருமே இங்கே நிரந்தரமாக வந்ததில்லை. புருஷன் பொண்டாட்டி கூட நிரந்தரமாக இல்லை, பொண்டாட்டி புருஷன் கூட நிரந்தரமாக இல்லை. தாய் தப்பை இந்த உலகத்துக்கு அடையாளம் கட்டின தாய் தப்பம் கூட நம்ம நிரந்தரமாக வாழலை. யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான பொருள் உலகத்தில் 2 பொருள் தான், மீது எல்லாம் அழிவு பொருள் தான். ஒன்று ஆன்மா, இன்னொன்று கடவுள். இது ரெண்டுக்கும் அழிவற்ற பொருள். அதனால தான் சொன்னால் மழையால் நினைக்க முடியாது, கத்தியால் வெட்ட முடியாது, வெயிலால் காய வைக்க முடியாது, காயாது, காற்றால் உணராது. அப்படிப்பட்ட பொருள் எதாலையும் அழியா பொருள் அது இந்த 2 பொருள். ஆன்மாவனுடைய நிலை என்ன? இறைவனுடைய பிள்ளை. அந்த இறைவனுடைய பிள்ளை நமக்குள்ளவே இறைவனாகவே இருந்து நம்மளை வழிநடத்துது. ஆனால் நம்ம உணர்றது கிடையாது. நம்ம மனசெயலோடவே வாழ்ந்துன்னுக்கிறோம் உலகத்தில். இந்த மனசெயலோடு வாழும்போது நன்மையும் தீமையும் கலந்து 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 செய்கிறோம். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறான், ஒரு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை அவன் செய்யணும், ஆனால் அவன் செய்யறதில்லை. அவன் செய்யறது 200 ரூபாய் வேலை செய்யிட்டு 1000 ரூபாய் கூலி வாங்குறான். இப்போ அவன் தானே அது. அதே நேரத்தில் ஒருத்தர் 500 ரூபாய் கூலி வாங்குறான், 2000 ரூபாய்க்கு வேலை செய்கிறவனும் உண்டு. அப்போது இந்த நன்மையும் தீமையும் கலந்த உலகம் இது. நன்மையும் தீமையும் கலந்து தான் நம்ம செய்து நிற்கிறோம். ஆனால் நம்ம எதை ஒன்றாலும் இந்த உலகத்தில் செய்யலாம், இறைவனுக்கு துரோகம்ன்றது ஒன்று செய்யவே கூடாது. அதை செய்தோம்னா எத்தனை பிறப்பெடுத்தாலும் நமக்கு மோட்சமே கிடையாது. அதனால் இந்த உலக விஷயத்தோடு போகிறது, உலகத்தோடு செய்கிறதெல்லாம் உலகத்தோடு போகட்டும். ஆனால் தெய்வ விஷயத்தில் புனிதமான பயணத்தை பண்ணுங்க, புனிதமான பொருள் அது, அதை போய் அடையிறதுக்கு வழியை தேடுங்க. அதனால தான் அங்கே சொல்கிறாரு, இப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். உணவு உணவு தான் கடவுள். உணவு தாம்மா கடவுளும். உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற ஜீவராசிகள் ஏதாவது கடவுளை கும்பிடுதா? இல்லை. ஆனால் வாழுது. அப்போது உயிரினத்தை காப்பாற்றுறது எது? இதை நம்ம யோசிக்கணும். இதை யோசிக்கிறதே கிடையாது. மதம் இதம் ஜாதி அது இதை என்ன வச்சுக்கின்னு மனுஷனை குழைப்பு கடவுள் எதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ
மனுஷனுக்கு கடவுள் எதுன்னு தெரியல. தெரியாமல் மத வழிபாட்டில் போய்கின்னு ஏன் மதம் பெருசு ஊ மதம் பெருசுன்னு மனுஷன் மதம் ஏறி தெரிஞ்சுக்கிறான். மனுஷன் உயிரினத்துக்கு உலகத்தில் இருக்கிற உயிரினம் அத்தனைக்கும் உணவு தான் கடவுள். உணவுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இருக்காது உலகத்தில். எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த உணவுகளை படைச்சது கடவுள். நீ சாப்பிட்ற உணவு அரிசி, ஒரு நெல். அந்த நெல்லை நீ தான் செய்த சாப்பாடு, நீ சாப்பிட்ட நல்லா இருக்கிற. ஆனால் அந்த நெல்லை நீ செய்ய முடியுமா? எந்த விஞ்ஞானமாகவும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போது இந்த உணவு, நமக்கு தேவையான உணவு பண்டங்களை படைத்தவன் இறைவன். படைச்சிட்டு நம்மெல்லாம் சாப்பிட்றத பார்த்து வேடிக்கை பார்க்குறான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படாத, மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படு, ஆனந்தப்படு, அதுதான் நல்லது அப்படின்னு. அது மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பண்ணுறதையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். அதே நேரத்தில் சில மனிதர்கள் செய்கிறத பார்த்து கடவுள் வருத்தமும் படுறான், இவனையும் நம்ம படைச்சிட்டோமேன்னு. இதை ரொம்ப அழகாக பட்டினத்தார் கேட்குறாரு காஞ்சிபுரத்தில். பொல்லாதவன் நெறி நில்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றார். இவன்லாம் பூமியில் எதுக்கு பிறந்தான்? நல்லவன் பின்னாடியும் போகிறதில்ல, நல்லதையும் பேசுறதில்லை, பொய்யே பேசின்னு திரியிறான். இவன் எதுக்கு இந்த பூமியில் பிறந்தான்னு இப்போ இறைவன்கிட்ட கேட்குறாரு. அப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்துன்னுக்கிறான் இந்த உலகத்தில். இறைவன் படைக்கும் போதே நன்மையும் தீமையும், இரவும் பகலும், இன்பம் துன்பம், இதையெல்லாம் கலந்து தான் படைச்சிருக்கிறான். ஏன்னா தீமை இருந்தால் தான் நன்மைக்கு பெருமை, நன்மை இருந்தால் தான் தீமைக்கு இழிவு, இரவு இருந்தால் தான் பகலுக்கு பெருமை, இன்பம் இருந்தால் தான் துன்பத்துக்கு இழிவு, துன்பம் இருந்தால் தான் இன்பத்துக்கு பெருமை. இப்படி ஒன்று ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பெருமை. பெண் இல்லாத குடும்பம் அது ஒரு குடும்பமே கிடையாது. எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு பெருமை, எங்கே போனாலும் ஒரு பெருமை. ஆனால் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தி இல்லைன்னா அவளுக்கு துணையாக அந்த ஆணுக்கு ஒரு பெருமையும் இல்லை, ஒரு ஜீவராசி அது அப்படி ஆகிடும். அதனால் இந்த பெண்ணுன்றவளே ஒரு சிறந்த பொருள். அது இறைவனுடைய படைப்பில் இந்த பெண் படைப்பு ஒரு அற்புத படைப்பு. அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவ இன்றைக்கி இந்த உலகத்தில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகும்போது அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் இறைவனே பொறுப்புன்னு போக வேண்டியது தான். சொல்லுமா? சோறு தான் சொர்க்கம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஐப்பசி மாதம் எல்லா சிவாலயிலும் அன்னாபிஷேகம், அதுவும் பௌர்ணமி அதுவுமா பண்ணுவாங்க. இந்த மாதம் சிறப்பே அதுதான். நம்ம இந்த சிவலிங்கத்துக்கு கொடுக்குற அன்னாபிஷேகம், அதாவது சந்திரனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெல் தானியம் அரிசி தான் உகந்த தானியம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதோட பெருமை, அது ஏன் செய்கிறாங்க, இதால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு நிஜ பொருள் இருக்குது. உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு அடையாள பொருள் இருக்குது. ரெண்டு பொருளும் சேர்ந்தது தான் உலகம். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், மனிதன் அடையாள பொருள். ஆனால் அந்த அடையாள பொருள் நிஜம் கிடையாது. ஆனால் மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது, அது அடையாளம் இல்லாதது, ஆனால் அது நிஜ பொருள். அன்னாபிஷேகம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மனிதனால் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தெரியும். கடவுளுக்கு யாரால் அதை தொட முடியும்? யார் அதுக்கிட்ட நெருங்க முடியும்? அதனுடைய அனல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். எல்லா மகான்களும் பூமிக்கு மனிதனுக்கு தேவையான போதனைகளை பண்ணாங்க. ஆனால் கடவுள் இறங்கி வர முடியல. ஏன்னா கடவுள் இறங்கி வந்தால் இந்த பூமி சின்ன பண்ணமாக செதறி போயிடும் அதனுடைய வெப்பம். அப்படிப்பட்ட பயங்கரமான வெப்பம் உள்ள பொருள் இந்த சிவம். அதுக்கு போய் அன்னாபிஷேகம் பண்ணிட முடியுமா ஒரு மனுஷன் போய்? காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடையாளமற்றது. கடவுள் அடையாளமற்று இருக்கிறார், சிலைகள் அடையாளத்தோடு இருக்குது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நந்தின்ற ஸ்தூல தேகம் இந்த உடல் இருக்குது, இது மாடு. இந்த மாடுன்ற உடல் தான் சிவம்ன்ற உயிரை தூக்கின்னு தெரிஞ்சுக்கினுக்குது.
அப்போது அந்த அன்னாபிஷேகத்தில் சிலையெல்லாம் மூடி அந்த முகத்தை மட்டும் விட்டுடுவாங்க. அந்த அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அன்னமயமான கோஷ உடல் இது. இந்த அன்னமயமான கோஷ உடல் உள்ளே இருக்கிற சிவத்தை மூடி இருக்குது. இதனுடைய அடையாளத்தை தான் அங்கே செய்து காட்டுறது. ஆனால் நிஜம் அது இல்லை. நிஜம் அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது யாராலையும். மகான்களை தவிர மனுஷனால் சிவத்துக்கிட்ட நெருங்கவே முடியாது, தீஞ்சு போயிடுவான். அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எதுக்குன்னா மனுஷனுக்கு ஒரு பக்தியை காட்டணும். இறைவன் மறைஞ்சிருக்கிறான். அதெல்லாம் அன்னமய கோஷமான உடல் நம்மளை மறைச்சி வச்சுருக்குது. நம்ம சிவத்தை தூக்கின்னு தான் தெரிஞ்சுன்னுக்குறோம். ஆனால் நம்ம உடலையே நம்பி வாழ்ந்துன்னுக்குறோம், உள்ளே இருக்கிற பொருளை நம்பி வாழலை. அதனால் உள்ளே இருக்கிற பொருளை நம்பி வாழுங்க. அதற்காக இந்த அன்னாபிஷேகம் கடவுள் உள்ளே இருக்கிறாரு, மேலே சாதத்தால் மறைச்சி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அன்னாபிஷேகம் பண்ணுறோம். இன்னொரு ஐயா, இது திருமூலர் வாக்கியம், அன்பு இருக்கும் இடம் சொர்க்கம், அன்பு மறைத்த இடம் நரகம். இப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா, பொதுவான வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி அன்பு எல்லாருக்கும் அதுவும் சொல்றாரா? இல்ல அவர் எல்லாருக்குமே கடவுள்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா தான் கடவுள் உன்ன நெருங்குவார். கடவுள்கிட்ட போய் நீ கத்தியத்துக்கு நின்னா கடவுளை உன்னை விட்டு தூரம் ஓடிடுவார் பயந்து போய். கணவன்கிட்ட மனைவி அன்பா இருந்தால் தான் அந்த இடத்துல சந்தோஷம் வரும். கணவன் கத்தி எடுத்துக்கணும் மனைவி கிட்டேன்னு, மனைவி தொடப்பம் எடுத்துக்கணும் கணவன்கிட்ட நின்னா சந்தோஷம் வருமா? அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர் அன்போடு கூப்பிட்டு மாணவர் அழைக்கும் போது மாணவன் சிரிச்சுக்கினே புக்கு எடுத்துன்னு விடுவோம், கும்பு எடுத்துக்கணும் கூப்பிட்டா போவேன்னா. அப்போது எல்லா இடத்துலையும் அன்புக்கு தான் முக்கியத்துவம். அன்பால் தான் எதையுமே சாதிக்க முடியும். எல்லா விஷயத்துலேயுமே அன்பை காட்டினா கெட்டு போயிடும். கண்டிப்பு இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருந்தால் கெடும். அன்பு இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். இப்போ ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேறான், சரி ஸ்கூல் பள்ளியா வீட்லையே ரெண்டு வச்சுப்பியா, கும்பத்தை 2 கொடுக்குறியா? அப்போது அங்கே அன்பும் இருக்கணும், அதே நேரத்தில் அரவணைப்பும் இருக்கணும். அதனால் எல்லா இடத்துலையும் நான் அன்பை காட்டினா திருடங்கிட்ட போய் ரொம்ப அன்பாக வந்துக்கிறேங்க, நிறைய நகை போட்டுக்கிறேன் எடுத்துக்கோன்னு சொல்லுவியா? அவன் சாதாரணமாக பிடுங்குருவேன். நீ வேறு அன்பாக இருக்கிறன்னா உன்னை பிடிப்பான். அதனால் அங்கே ஆரவாரம் காட்டணும். அப்போது அதனால தான் நான் சொன்னேன், ஒரு குருவாண்ட போனால் முதல்ல நல்ல சீடனாக இருக்க கற்றுக்குங்கோ. ஒரு மனைவியாண்ட போனால் நல்ல கணவனாக இருக்க கற்றுக்குங்கோ. ஒரு கணவனாண்ட போனால் நல்ல மனைவியாக இருக்க கற்றுக்குங்கோ. ஒரு தாயாண்ட போனால் நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்குங்கோ. தெய்வத்தாண்ட போனால் நல்ல பக்தனாக இருக்க கற்றுக்குங்கோன்னு. இந்த பக்குவங்கள் வளர்ந்தாவே நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு தெரியணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையும் கெட்டு போய்டும், உன் நிம்மதியும் போயிடும். அதனால் சொல்கிறார் அன்பாக இருங்க. அவர் பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. அதுதான் எல்லாருக்கும், ஒரு ஆளுக்கு சொல்கிறது இல்லை, அது உலகத்துக்கே அதுதான், கடவுளுக்கும் அதுதான். ஆனால் கடவுள் நம்ம மேலே அன்பாக இருக்கிறோம், ஆனால் நம்ம கடவுள் மேலே அன்பாக இல்லை. ஏன்னா கடவுள் தெரியல நம்ம. அதனால தான் கடவுளை தேடுங்கோ. அதை எங்கே தேடணும்? உங்களுக்குள்ளவே தேடணும். ஊரெல்லாம் தேடினா கிடைக்காத பொருள் அது உங்களுக்குள்ளவே இருக்குது. உங்களுக்குள்ளே தேடுங்க, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அதோட கலக்கலாம் அப்படின்றது. இன்னொரு கேள்வியா, இது பொதுவான கேள்வி. பெரும்பாலும் மனிதர்கள் இறந்து விட்டால் அவங்க கால் 2 கட்டைக்கால் விரலையும் சேர்த்து கட்டுவாங்க. அது 2 கட்டை விரலையும் சேர்த்து கட்டுவாங்க. இருந்ததுமே கட்டை விரல சேர்த்து கட்டுவாங்க இறந்த பிறகு. சேர்த்து போயிட்டா? ஆமாம். அதே மாதிரி வாய் கூட சில பேருக்கு பிளக்கம் சொல்லிட்டு அந்த வாயை கூட ஏதாவது இலைய வச்சு மூடுவாங்க. இது மாதிரி ஏன் செய்கிறாங்க ஐயா? அதுக்கு ஏதாவது ஒரு சூக்ஷ்மம் இருக்குங்களா? எல்லாத்துக்குமே ரகசியங்கதும்மா. எதுவுமே ரகசியம் இல்லாத ஒரு விஷயத்தையும் இந்து மதத்தில் முட்டாள்தனமாக எதையுமே வைக்கல. எல்லா விஷயமும் அறிவுபூர்வமாக வச்சாங்க. 2 நெடுக்கு 7 குறுக்கு வச்சான். அது மேலே ஒரு தென்னை ஓலையை போட்டான். அது மேலே வைக்காவை வச்சான் தலைக்கு. இது என்ன பைத்தியமா? இதெல்லாம் இதுக்கு ஒரு கவுரு கட்டி வலிச்சுன்னு போனால் 4 கருவாடு வாங்கி தண்ணியில் ஊற வச்சு காலில் கட்டால் நாய் வலிச்சு ஓட்டுறோம் சுடுகாட்டில் இல்லை. ஆனால் இதெல்லாம் எதுக்காக இந்த 2 நெடுக்கு வைக்கணும், 7 குறுக்கு வைக்கணும், ஒரு 10 குறுக்கு வச்சா என்ன கணக்கு அப்படின்னா உன் உடலினுடைய அமைப்பு அதுதான்.
இந்த 2 நெடுக்கிலையும் 7 குறுக்கிலையும் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு கூட என்னவா இருந்தது? ஓலைன்றது மண், வைக்கான்றது நெருப்பு. 2ல் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு, அதனால் இதெல்லாம் வச்சு அனுப்புகிறோம் அப்படின்னு பாடையை கட்டுறான். 2 காலை காட்டுறான், விரலை கட்டுறான். 2 நாடி இடைகளை பிங்களை ஓடிக்கின்னு இருந்தது, இன்றைக்கி 2 நாடியும் போயிடுச்சு, அது கட்டுப்பட்டு போச்சு, இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு 2 விரலை கட்டிட்டான். இந்த வாய்க்கும் மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் மூச்சு ஓடின்னு இருந்தது அப்படின்னு மூச்சு உயிர் போனவுடனே வாய் திறந்துக்குது. அதனால் வாயை வெத்தலை நசுக்கி வச்சு வாயில் வச்சு கட்டிடுவாங்க. இதெல்லாம் எதுவும் வீணான வேலைகள் செய்யலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பைத்தியக்காரனுங்க அதை வீணுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. எல்லாமே அறிவுபூர்வமாக இந்து மதத்தில் ஒவ்வொரு செயலும் அறிவுபூர்வமாக செய்து வச்சான். இப்போ ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா நெய் பொங்கல் கொடுப்பான், தீர்த்தம் கொடுப்பான். இவ்வளோண்டு நெய் பொங்கல் கொடுத்தான்னு அவன் பசியாக இருப்போது, ஆனால் அவன் அவ்வளோண்டு தான் கொடுப்பான். அவ்வளோண்டு தண்ணி கொடுத்தா என்ன தாகமாக தீர்ந்துரு போகுது, ஆனால் அவ்வளோண்டு தண்ணி கொடுப்பான். அது எதுக்காக கொடுத்தானே இன்னும் தெரிஞ்சிக்கல. முன்னெல்லாம் கோவிலுக்கும் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் இவன் நடந்து போகும்போது இவன் சும்மா போக மாட்டான். இப்போ கொடுக்குறமே பாடம், இந்த பாடத்தை பண்ணிக்கினே போவான். பண்ணிக்கினே போகும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சி போனதுக்காக போன உடனே இளநீர் ஊற்றி அந்த துளசியை போட்டு கோல்டுக்கு அந்த தீர்த்தம் கொடுப்பான். அதே மாதிரி இந்த காஞ்சி போந்தால நீ வீட்டுக்கு வந்துட்டு எதுனா சாப்பிட்டேன்னா அடைச்சிக்கும். அதனால் அந்த நெய் பொங்கலை கொடுத்தான்னா அது வழன்னு ஆக்கிடும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன்னா அடைக்காது. காரணத்தோடு கொடுத்தான், எதுவும் முட்டாள்தனமாக செய்யலை. ஆனால் இந்த முட்டாளுங்க இதெல்லாம் முட்டாள்தானோன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க இன்றைக்கி. அன்றைக்கி செய்த எதுவும் எல்லாம் அறிவாளிகள் இருந்தவெல்லாம். ஒரு திருக்குறள் இன்றைக்கி உலக பொதுமுறையாக இருக்குது. 2200 வருஷத்துக்கு முன்னே எழுதின திருக்குறளை இன்றைக்கி பெரிய பெரிய படிப்புக்கு ஒரு அளவு இல்லாத போயின்னுக்குது. ஆனால் யாராலையாவது எதையாவது எழுத முடியுதா? ஒருத்தர் எழுதுனா இன்னொருத்தன் குறை சொல்கிறான், இன்னொருத்தர் எழுதுனா இன்னொருத்தன் குறை சொல்கிறான். அப்போ இன்றைக்கி இருக்கிறவன் அறிவாளியா, அன்றைக்கி இருந்தவன் அறிவாளியா? அன்னைக்கு இருந்தவெல்லாம் அறிவாளிகள். அதனால் அன்றைக்கி செய்தது எதுவுமே தவறு இல்லாமல் இருந்தது. இப்போ சில மதங்களில் போனீங்கன்னா கல்யாணம் பண்ணால் ஒரு மோதிரம் போடுவான். சில மதங்களில் போனீங்கன்னா ஒரு மணிங்கெல்லாம் செட் பண்ணி போடுவான். ஆனால் இந்த இந்து மதத்தில் தங்கத்தில் தாலி கட்டினான், மஞ்சள் கயிறு. இது எதுக்காக தங்கத்தில் அவன் தாலி செய்யணும்? இருக்கப்பட்டவனுங்கிறான், இல்லாதப்பட்டவனுங்கிறான். சரி, இல்லாதப்பட்டவன் எதுனா ஒரு கவர் எடுத்து ராம கவர் எடுத்து கட்டின்னு போகலாமே. இல்லாதப்பட்டவனாக இருந்தாலும் இருக்கப்பட்டவனாக இருந்தாலும் தங்கத்தால் எதுக்கு தாலியை கட்டினான்னா, அந்த தங்கம்ன்ற பொருள் அந்த இதயத்தாண்ட உரசும் போது அவளுக்கு அந்த நினைவு வந்துக்கினே இருக்கும். நம்ம ஒரு இல்லறசி, நம்ம ஒரு குடும்ப பொம்பளை. காதில் எதுக்கு கம்மல் போட்டான் அப்படின்னா, அந்த காதில் போடுற கம்மல் தங்கத்தில் போடும்போது அந்த காற்று அந்த தங்கத்தில் பட்டு காதுக்கு போகும்போது உன் குணங்கள் சீராக இருக்குன்றதுக்காக இதை எல்லாமே வர்ணித்து வச்சான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாகரிக காலங்கள் எல்லாம் இவ்வளோ பெருசு இன்னும் ஜெயிலில் விலங்கு போடுற மாதிரி மாட்டின்னு தொங்குது காதுங்கள் எல்லாம். பார்த்தா பயமாகுது. எங்களுக்கும் பயமாக இருக்கு காது. ஏன்னா அன்னைக்கு செய்ததெல்லாம் அறிவுபூர்வமாக செய்தான். இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் அலங்காரத்துக்கு பண்ணிங்கிறானே தவிர அறிவுபூர்வமாக பண்ணலை. இதனால் இந்த தவறுகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறது? அதனால் இந்த கால் கட்டுறதெல்லாம் எதுவும் சும்மா இல்லை, எல்லாம் சரியாக செய்தாங்க. அது மூலிமா ஏதாவது வாய்வு போகும், அது ஏதாவது இருக்கா ஐயா? அது மூலிமா வாய்வு ஏதாவது போகும், அதனால கால் கட்டுறாங்க. நீங்கள் ஒருத்தர் கூட சொல்லியிருக்கீங்க, தனஜெயன்ற வாய்வை பற்றி பேசியிருக்கீங்க. அதாம்மா, 10 வாயுக்கள் ஒரு மனிதனுடைய உடலில் இயங்குது. அந்த 10 வாயுக்களில் 9 வாயுக்கள் இறக்கம் தருவாயில் ஒன்று சேர்ந்து போயிலே போயிடும். ஒரு வாயு தனஞ்சயன்ற வாயு மட்டும் உடலில் இருக்கும். அந்த தனஞ்சயன் வாயுனுடைய வேலை என்னன்னா, அந்த இருக்கிற பொருளை அழிச்சிட்டு போயிடணும், அந்த அடையாளமற்ற ஆக்கிடணும். அதுதான் அந்த தனஞ்சயனுடைய வேலை. தனஞ்சயன்னா அர்ஜுனன் அர்த்தம். அது என்ன ஆகிடும்? செத்த உடலை காற்று, அந்த தனஞ்சயன்ற காற்று ஊதி அதை வீங்க வச்சு மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வர வச்சு வெடிக்க வச்சு கட்சியில் அது இல்லாத ஆக்கிட்டு போகும். அதுக்காக அந்த ஒரு காற்று மட்டும் உடலில் தங்கும், 9 காற்றுக்களும் வெளியே போயிடும். இப்படி போவோம். இது கட்டுறதால அந்த வாயுவுக்கு சம்பந்தம் கிடையாது.
இது ரெண்டு வாயு பிராணன் அபானன் இருந்தது, ரெண்டும் போயிடுச்சு, இனி வாயு இல்லை அப்படின்னு கால் கட்டுறது. அதனால் அந்த கட்டை வரல கட்டுறாங்க. அப்புறம் வந்து நடிகர் விஜயோட தாய்மாமா வந்து பேட்டி எடுத்தார் ஐயாவை. அப்போது சிவன் எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் சிவன் கிடையாது, சிவன் தான் உலகத்தையே படைச்சவர். அப்போது அந்த பேரொளி தான் அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து சிவன் இப்படியெல்லாம் உருவாச்சுன்னு சொல்லின்னு இருக்கு. அது முதல் முறை கேட்கும்போது புரியல ஐயா, அதை வந்து காத்தோடு போயிடுச்சு. ஒரு 10 முறை திருப்பி கேட்கும்போது அப்போ இந்த பாடமும் கரெக்டாக பண்ணும்போது சிவன் உருவாகிறத சொல்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் யார் சிவனை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் பேரொளி ஐயா, பேரொளியாக நிற்கிறாரு. அப்புறம் இந்த ஆமை கரையில் வந்து முட்டையிடுது, மீன் வந்து முட்டையை பீசிடுது. இவருக்கு எப்படி ஐயா தெரிஞ்சுது ஆமை வந்து அந்த முட்டை மேலேயே அந்த நினைவு இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? அந்த கண்ணாலேயே அந்த முட்டையை வந்து குஞ்சு பறிக்கிற தன்மை மீனுக்கு இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போது இவர் அந்த பொருளெல்லாம் அமைச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்முடைய பாடமே அதுதான். இயற்கை என்னெல்லாம் செய்யுதோ அதனால தான் இங்கே தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஏதோ யாரோ கற்றுக்கணும் பண்ணுற விஷயங்கள் இல்லை. நம்மளுடைய ஒரு பாடம், ஐயா கொடுத்த ஒரு பாடமும் இயற்கை என்ன செய்யுதோ, நினைவுக்கு என்ன பலம் அப்படின்றதுக்கு சாட்சி யாதுன்னா ஆமாம். அதுக்கு முட்டை போட்டுட்டு கரையில் முட்டை போட்டுட்டு அது கடலுக்கு போயிடுது. ஆனால் அதோட நினைவுக்கு எவ்வளோ பலம் இருக்குதுன்னு சாட்சியாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தோட அலைவரிசை ஒரு முட்டையை குஞ்சு பொறிக்கக்கூடிய சக்தி உண்டு. ஒரு மீன் தண்ணியில் தன்னுடைய கருவை முட்டையை பீச்சிட்டு பார்வையாலே குஞ்சு பொறிக்க வைக்குது. அப்போது நினைவுக்கும் சக்தி உண்டு, பார்வைக்கும் சக்தி உண்டு. இந்த 2 பொருளை முதன்மையாக வச்சுக்கிட்டு நமக்கு ஐயா பாடமும் கொடுத்துக்கிறாரு. அந்த பாடத்தை என்ன பாடம்? ஐயா கொடுத்த முதல் பாடம். இந்த சக்தி நமக்கு இல்லைன்னு சொன்னால், இதை புரியாமல் பாடம் பண்ணால் நமக்கு பாடத்தோட பலன் கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போது இது ரெண்டுமே ஐயா கொடுக்குற அந்த பாடங்களில் இந்த 2 சக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தினா தான் அதோட பலனும் நமக்கு கிடைக்கும். நினைவுக்கும் பார்வைக்கும் அவ்வளோ மிகப்பெரிய சக்தி உண்டு. ஏன்னா இது ரெண்டும் எங்கே இருக்குது? ஒன்று புலனு, பார்வைன்றது என்னது? புலனு. மனம்ன்றது கரணம், அதுக்கு வடிவமே இல்லை, அதுக்கு பேர் அந்த கரணம். இந்த அந்த கரணம் உடம்போடு உறவாடிக்கின்னு ஊர் போய் சேர்ந்தது. எந்த ஊர்? யாரும் போக ஆசைப்படாத ஒரு ஊர். எந்த ஊர் இது? எந்த ஊர் சாமி அது? யாரும் ஆசைப்படவே மாட்டாங்க அந்த ஊர் போகிறதுக்கு. அது பேர் இந்த சுடுகாடு. யாரும் ஆசைப்படுவோமா? ஆசைப்படவே மாட்டோம். அந்த ஊர் போகிறதுக்கு அது தயாராகிடுது. ஆனால் இந்த உண்மை புரிஞ்சுதுன்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கான வழியை இறைவன் அடைச்சிடுவான். அப்போ என்ன பண்ணணும்? புலனோடு உறவாடி இந்த மனசை உயிரோடு உறவாடிட்டா எந்த ஊருக்கு போக முடியாது? எல்லாரும் போகிறதுக்கு ஊர் நமக்கு கேட் பாஸ் தரமாட்டான். அப்போ எந்த ஊருக்கு போவோம்? 10ஆம் இதை பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையில் குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறையனோ அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வாசல் தேடி இந்த உயிர் காத்தானது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி போனால் மட்டும்தான் நமக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். 9 வாசல் வழியாக இந்த மூச்சு போனால் மரணமானது நிச்சயம். 9 வாசல் மூடி 10ஆவது வாசல் நோக்கி இந்த மூச்சானது பயணம் பட்டதுன்னு சொன்னால் மரணமும் இல்லை, பிறவியும் இல்லை. மரணம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு பிறவியும் இல்லை. சரிங்களா? அதுதான் அந்த பாடத்தோட தத்துவம்.